ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாரி தான். இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டோம் நாங்க. அதனால ரெடி ஆயிட்டு போறதுக்கே 9:30 ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே போற வழியில வந்து சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு, கடையில போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கார்ல போம்போது இப்படிதான் 3 பேருமே வந்து விளையாண்டுட்டு, சத்தம் போட்டுட்டு, பின்னாடி வண்டி வருது, ஸ்கூட்டி வருதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. போகும்போது வந்து பவானிசாகர் டேம் வழியா தான் போனோம் நாங்க. பார்க் இருந்தது. பார்க்கில் பெருசா கூட்டம் இல்ல. அதுக்கப்புறம் டேமுமே பார்த்தீங்கன்னா, தண்ணி ஓப்பன் பண்ணிலாம் விடல. அப்படியே தான் இருந்தது. அப்புறம் போகிற வழியில சரி ஓகே நாவல் பழம் வித்துட்ருந்தாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்து சரி எனக்கு வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இறங்கி வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 12:30 இருக்கும் வந்து கோயில் ரீச் ஆகுறதுக்கு. முன்னாடியே பார்க்கிங் போட வேணாம். ஏன்னா ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருந்தது. அங்கேருந்து குழந்தைங்கள தூக்கிட்டு நடக்கணும். அதனால் வந்து நம்ம டேரெக்டாக மொட்டை அடிக்கிற இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் வந்து மொட்டை அடிக்க போயிட்டோம். அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்காக ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. யார்கிட்ட போய் நம்ம மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு லேடி அவங்க தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக உட்கார சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. சரி எப்படி அடிப்பாங்களோ என்னவோ அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு தண்ணி தொளிச்சிட்டு வந்துடுங்க அங்கே டேப் இருக்குன்னாங்க. அப்புறம் அண்ணா போயிட்டு தன்வினை கூட்டிகிட்டு போய் தலையை நனைச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்புறமா அவங்க மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. அவங்க பொறுமையாக பார்த்து பத்திரமா நல்லா தான் பண்ணாங்க. குட்டி தம்பி தான் லாஸ்ட் ஆக ஆக அழுக ஆரம்பிச்சிட்டான் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் மொபைல் காமிச்சு அப்படியே சமாதானப்படுத்தி மொட்டையை ஒரு வழியாக அடிக்க வச்சாச்சு. மொட்டை அடித்ததுக்கப்புறமாவும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அங்கே போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். போய் குளிக்க வச்சோம். குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா சரி சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். மறுபடியும் காரில் தான் வந்தோம். முன்னாடி வந்துட்டு காரை பார்க்கிங்கில் போட்டு அப்புறம் சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். போயிட்டு தட்டில் அம்மனுக்கு வந்து சேலை, தேங்காய், மாலை எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு பிளேட்டில் வந்து உப்பு, எலுமிச்சம்பழம், ஊதுபத்தி, அப்புறம் கற்பூரம் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. நம்ம அங்கே முன்னாடி இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம ஃபேமிலியெல்லாம் சுற்றி போட்டு அதில் போடுவாங்க. போட்டுட்டு லெமனும் அதே மாதிரி தான் எல்லாரையும் சுற்றி போட்டு அதில் போட்டுட்டு கற்பூரமும் ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். பிரக்யா இப்படி தான் சின்னதாக கல் குத்துனா கூட அம்மா என்னை தூக்கு தூக்கு தூக்குன்ட்டு ஒரே அழுகாச்சு. நடக்கவே மாட்டா எங்கே போனாலுமே. அப்புறம் நான் உடனே தூக்கிக்கிட்டேன். சிறப்பு தரிசனத்தில் தான் போனோம். ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. சிறப்பு தரிசனத்தில் போனோடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே சாமி பார்த்துட்டோம். க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது இப்படி தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மொபைல் வந்து அலௌட் இல்லை, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு மொபைலில் உள்ளே வச்சாச்சு. சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். சரி போகிற வழியில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட போனோம். சாப்பிட போனப்போ பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே பிரியாணி தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே கொடிவேரி போகலாம். ஏன்னா மணி அங்கேயே வந்து 2:30 பக்கம் ஆயிடுச்சு. அங்கே 5 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் போய் பார்க்கிங்க்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் சிஸ்டர் தான் வந்துட்டு சரி நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா அங்கே என்ன சொன்னாங்கன்னா மழை நின்றுதுன்னா நீங்கள் போய் விளையாடுங்க, இல்லைன்னா அலோடு கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ஒரு 15 minutes இருக்கும் மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி ஓகே கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நம்ம போய் விளையாண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து வரலன்னு சொல்லிட்டாரு. சரி மழை வருது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் மட்டும்தான் 6 பேரும் போயிருந்தோம். போனப்போ பயங்கர கூட்டம். ஃபஸ்ட்டு நானும் சிஸ்டரும் போய் விளையாண்டுட்டு வந்துட்டோம். சரி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட விளையாடட்டுன்னு சொல்லிட்டு அவங்க போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டார். நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இருந்தார்.
அப்போயே வந்து 4:40 ஆகிடுச்சு. அப்போ 20 மினிட்ஸ் தான் இருந்தது. அப்போ சரி ஓகே, அவருமே சொன்னார், சரி நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தார். இங்கே குட்டீஸ் 3 பேரும் சிஸ்டர் எல்லாம் வந்து இங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி குழந்தைங்கள வச்சுட்டு உள்ளெல்லாம் போக முடியாது, சேஃப் கிடையாது அப்படின்றதுனால. தன்வீனுக்கும் பிரக்யாவுக்கும் தலையில் தண்ணி ஊற்றினோ கோவம் வருது. தன்வீன் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஒவ்வொரு டைமும் தண்ணி ஊற்றும் போது எந்திரிச்சு அழுதுட்டு இருந்தான். அப்போது 5 o'clock மேலேயே ஆகிடுச்சு. சரின்னு வெளியே வந்துட்டு ஃபிஷ் சாப்பிட்லாம், அங்கே ஃபிஷ் நல்லாயிருக்கும், அங்கே உள்ள மீன் தான் அது. அதை அப்புறம் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிடும்போதே பக்கத்தில் வந்து ப்ளே ஏரியா இருந்தது. குட்டீஸ் எல்லாம் அங்கே போகணுன்னு ஒரே அடம். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அங்கே போனோம். நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல பிரக்யாவும் தன்வீனும் வந்து இந்த போட்டை இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 1 hour பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் குட்டீஸ் எல்லாம் விளையாடுறதுக்காக. இப்போ 3 பேரும் நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கிளம்பும் போது மணி 7:30 ஆகிடுச்சு. இதுதான் எங்களோட குட்டி ஃபங்க்ஷன். செம்ம ஜாலியாக ஃபன்னாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.